பெண்ணான பழனி எப்பனுக்கு வணக்கம். பகவான் படத்தில் பெண்ணாண்டி ஆனாலும் பள்ளி எப்பனுக்கு வணக்கம். பகவான் படைப்பில் பொண்டாட்டி ரெண்டான பழனி எப்பனுக்கு வணக்கம் வணக்கம். பொண்டாட்டி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி 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 ஒளிக வப்பாட்டி வாழ்க. என்ன அப்படி பேசுற? அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கலாம் என்ன அர்த்தம் சொல்லாமா? பொண்டாட்டி ஒளிக வப்பாட்டி வாழ்கன்னு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதுங்க. மூஞ்சில முச்சால விளங்குமாயா? எதுக்குயா? யாரையாவது வப்பாட்டியை போய் ஒளிகன்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்க மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு. சரி, அதுக்காக ஒளிகண்டு பொண்டாட்டி செத்து போனா என்ன சோத்துக்கு என்ன பண்ணுவ? சோத்துக்கு சுப்பிரமணியம் படிச்சுட்டு ஊருக்கு போ. நல்ல ஐடியா. நல்லா கூட்டு போ. இங்க பாரு, இப்ப அங்க இருந்து மருதுல இருந்து வேல்ல வந்தோம். சரி, வேனுக்கு அதுக்குன்னு ஒரு செப்பனி இருக்கா? இருக்குல்ல. ஆமா, அந்த செப்பனியா தான் வச்சுக்கிடணும் வப்பாட்டிய. அதை விட்டுவிட்டு வப்பாட்டி வாழுக பொண்டாட்டி ஒளியெல்லாம் சொல்லக்கூடாது. கடைசியில உன் காலடியில இருந்து உட்காந்து அழுகிறவ வத உனக்காண்டி தாலி இருக்கிற உன் பொண்டாட்டி தான். அவளும் வாழணும் இவளும் வாழணும். அதனால நீ ரெண்டு பேர்த்தையும் வாத்தி சொல்லினா கூட நான் சந்தோஷப்படுவேன். அப்படி சொல்ல வரீங்க? அப்ப என்ன சொன்னா, பொண்டாட்டியும் வாழட்டும் வப்பாட்டியும் வாழட்டும் அப்படி சொல்லுங்க. இப்பதான் நம்ம கம்பெனியா வந்திருக்கீங்க. அப்ப ரெண்டு பேத்தையுமே வாழ்கன்னு சொல்லிடுவோமா? ஆமா, பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டியும் வாழ்க. பொண்டாட்டி வாழ்க வப்பாட்டி வாழ்க. பொண்டாட்டி இருக்கையில வப்பாட்டி வச்சிருக்கும் பல்லல கண்டனுக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வச்சிருக்கிற பப்புனுக்காரருக்கு வணக்கம். பொண்டாட்டி இருக்கையில பொண்டாட்டி வச்சிருக்கும் பட்டிக்காரருக்கு வணக்கம். இல்ல இல்ல, புருஷன் கடிக்கிட்ட புருஷன் கடிக்கிட்ட புருஷன் வச்சுக்கிட்ட புருஷன் 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 புருஷன். என்னது அவர் சொல்லல, ரொம்ப சங்கடப்படுறாரு. அவரை சொல்லல, என்னைய சொன்னீல? ஆமா, பொண்டாட்டி இருக்கிற வப்பாட்டி வச்சிருக்க பெட்டிக்காரன்னு. ஆமா, என்னைய சொல்லாம உன்னைய போய் சொல்றேன். நான் வச்சிருக்கேன் நாலஞ்சு வச்சிருக்காரா? பாரு, என்னைய சொல்லாம உன்னைய சொல்லிட்டான்னு சிரிக்காரு. அடுத்த மேடையில உங்களுக்கு முதல் வாய்ப்பு. நம்ம கம்பெனி தானே நீங்க. நான் 50 லட்சம் ரூபாய் கடன்ல இருக்கிறேன். நீங்க எவ்வளவு கடன்ல இருக்கிறீங்க? இருக்கட்டும். புருஷனை கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவதிகளுக்கு வணக்கம். புருஷனை கட்டிக்கிட்டு புள்ள குட்டி பெத்தெடுக்கும் புண்ணியவாட்டிக்கு வணக்கம். பெத்தவங்க மத்தவங்க உத்தவங்க சொல் கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம். கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் வணக்கம். காதலில தொழில் வச்சு மூட்டை வச்சு வந்த குடிச்சு கைலாசம் போனவருக்கு வணக்கம். புத்தகத்தில சிறந்த ஏனைய பெரியவருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கமே எங்கள் வணக்கமே வணக்கமே அன்பு வணக்கமே எங்கள் வணக்கமே. அப்படி இருக்கணும். இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற பக்கம் மேலமும் சரி, இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற ஒலி பெருக்கும் சரி, உண்மையிலுமே அருமையான ஒரு ஒலிவரிக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். நம்ம மைச்சேட்டுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அருமையான ஒரு ஒலிவரிக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். என்ன லேப்டாப்ல படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? நன்றி. புதுசா கையில காப்பை கட்டிக்கிட்டு புதுசா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ. உனக்கு புது பிலிம்னு கேட்டிருக்கேன். அதான் நீ நினைச்ச. நீ புதுசா பாக்குற காப்ப கட்டிக்கிட்டு உனக்கு சிந்தனை ஊரா புது பிலிம் நினைச்சிட்டியா? இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க ரெண்டு பேரும் எத்தனை இடத்துல உட்கார்ந்து பார்த்திருக்கோம். கருவழியில தானே. நன்றி வணக்கம். பெருங்கொண்ட பெரியவர்களே, பெரும் மரியாதை தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கு விவசாய பெருங்குடி மக்களே, டியூட்டி டிகினிட்டி டிசிப்ளின் சொல்லப்பட்டு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காக்க வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பல வணக்கம். அதாவது சாதாரண மனிதனும் சாதனை சார்ந்தால் குளம் என்று சொல்வாராம் குறுகடல் வெறுப்பது உண்டு. புலவன் சவனை புள்ளல்வலன் சென்றால் நலம் என்று சொல்வால் அவன் வெளிவர பெரியவர் குற்றம். அதாவது மழை வெறிக்கும் காலத்திலே சுத்த சலமான அஸ்தமான தண்ணீரை அடித்துக்கொண்டு சாகரமும் சமுத்திரத்திலுமே சேர்க்கிறதாம். அத்தண்ணீர் வெறுக்காது தன் இனம் என்று சேர்க்கிறதாம் அக்கடல். அதன்மை போல நாங்கள் நடிக்கின்ற நாளத்தில் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றம் மேல குற்றம் நட்பின் குற்றம் உடுப்பின் குற்றம் எக்குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பது அள்ளி குணம் என்பது அள்ளி தாங்கள் பிள்ளைகள் எவ்வித தவறுசால் எப்படி ஆதரித்து மன்னிப்பீர்களோ அதுபோல என்னமே சார்ந்த நடிகர்களையும் ஆதரவு உதவுமான் மிக்க பணியுடன் கிடைக்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்படி இருக்க நமக்கு அண்ணே வாயை திறந்தாலே வாச்சிருவோம். வாயை திறந்தா அடிச்சு விட்டுவாரான். அப்படிதான் அப்படி வாசிச்சு விட்டு வாயில மட்டும் அடிக்காத. அதுக்கு இடம் வேற இடம் காமிக்கிறேன். பின்னாடி என்ன நம்ம பின்னாடி அடிக்கிறாள் கிடையாது. தலையரங்குக்கு பின்னாடி வாங்கன்னு ஒழுக்கு அடிக்கலாம். அங்கிட்ட மட்டும் போயிடாத ஓடு அடைஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பெரிய ஒரு தோடா இருக்குது. அந்த ஓட்டுலையும் அடிச்சிடாத, அதுக்குள்ள இருக்கிற தோட்டுலையும் அடிச்சிடாத. ஆமா இருக்கட்டும். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை எந்த வேலைங்க? என்ன வேலைங்க?
நம்மளாம் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஜாமான கொண்டு வந்து நாடகத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி நம்ம கெங்கமுத்தூருக்கு வந்திருக்கோம்ல. ஆமா நம்ம பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? இல்லையா? இதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. அப்புறம் கரண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நாடகத்தை சிறப்பா நடத்தி கொடுக்கணும், திருவிழாவை சிறப்பா நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒளி ஒளி நிலையத்தார்கள் இவ்வளவு ஜாமான கொண்டாந்து போட்டிருக்காங்கல்ல. ஆமா அவங்க பாக்குற வேலை கஷ்டமான வேலையா? அப்புறம் அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாது. எதை வச்சு சொல்றங்க? ஆமா, எங்க அவங்க கரண்ட்ல போய் கையை வைங்க, கஷ்டமா இல்லைன்னு தெரிஞ்சு போகும். இப்ப அது கஷ்டமான வேலை இல்லங்கிற அப்புறம் கரண்ட்ல போய் கையை வைக்க சொல்றீங்க. நாங்களாம் ஈஸியா வச்சு பார்த்துட்டு போயிருவோம். அப்புறம் வேற என்ன வேலை? 10 மாசம் ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம நம்மளால சுமந்து பெத்து எடுத்துருக்கா தாயின் தகப்பனும். ஆமா உண்மையிலுமே அவங்க சுமந்து பெத்து எடுக்க நம்ம வந்திருக்க முடியுமா? இல்ல கிடையாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பார்த்துருக்காங்கல்ல, அவங்க பார்க்குற வேலை கஷ்டமான வேலையா? கஷ்டப்பட்டு பெத்ததுக்கு அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. 10 மாசம் 10 மாசம்யா? 10 மாசம் சுமந்து பெத்து எடுக்கிறாங்க. உயிர் போற நிலைமையில உயிரை கொடுத்து காப்பாற்றுறாங்க மருத்துவர்கள். அவங்க உயிரை கொடுத்து காப்பாற்ற நம்ம வந்திருக்க முடியுமா? ஏன்னா ஆக்சிடென்ட் ஆன இடத்துல முத நிக்கிறது தாய் தேப்ப வந்து நிக்க மாட்டாங்க, சொந்தம் வந்து நிக்க மாட்டாங்க. முத வந்து நிக்கிறது என்ன வந்து நிக்குது? 108 தான் வந்து நிக்குது. அப்படி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நம்ம அவங்க உயிரை கொடுத்து நம்ம உயிரை காப்பாத்துறாங்க அப்படின்னா மருத்துவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அவங்க பார்க்குற வேலை கஷ்டமான வேலையா? அது கஷ்டம் இல்லையா? அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. ஏன்னா இரவுன்னு பாராம பகலுன்னு பாராம காவல்துறை அதிகாரி ஐயாவை காவல் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமா எல்லா கவர்மெண்ட் அதிகாரிக்கும் லீவ் இருக்கு, இந்த காவல்துறை அதிகாரிகள் லீவ் இருக்கா? கிடையாது. அவருக்கு லீவே கிடையாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க பார்க்குற வேலை கஷ்டமான வேலையா? இல்லையா? அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாதுங்க. சொந்த வந்தான் தாயை தகப்பன் பிள்ளை குட்டி அத்தனை வேத்தி விட்டு வெயிலுன்னு பாராம மழைன்னு பாராம எல்லையில காவல் காத்துக்கிற ராணுவ வீரர்கள். ஆமா அவங்க இங்க காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளால சுதந்திரமா இருக்க முடியுமா? அது இருக்க முடியாது. அவங்களாம் இங்க காவல் காக்கலன்னா நம்மளாம் துப்பாக்கி எடுத்துட்டு டொப்பு 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 டொப்புன்னு ஓட்ட நம்மள சுட்டு தள்ளி விட்டுருவாங்க. ஆமா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல ராணுவ வீரர்கள். ஆமா அவங்க பார்க்குற வேலை கஷ்டமான வேலையா? கஷ்டம் இல்லையா? அது அதெல்லாம் கஷ்டமான வேலையே கிடையாது. எல்லை கோட்ல நிக்காகயா? எது கஷ்டமான வேலை தெரியுமா? எது? இந்த ஊருக்கு பாக்குறாங்க பாரு 100 நாள் வேலை. ஆமா அதுதான் கஷ்டமான வேலையே. எதை வச்சு சொல்றங்க? ஆமா, என்ன பெத்த ஆத்தாமா இருக்க பூரா சிரிக்கிறாங்கன்னா என்ன காரணம்? அது கஷ்டமான வேலைங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படித்தான் எங்க ஊர்ல போய் வெட்டிட்டாங்க. அதுக்குள்ள போய் இறங்கிட்டு என்னால ஏறவே முடியல. அவ்வளவு பெரிய கிடங்கு, அவ்வளவு பெரிய கிடங்கு. என்ன ஆழமா தோண்டி எனக்கு மேல தோண்டிட்டாங்க. ஒரு கிளவி தோண்டிச்சு, உள்ள போய் இறங்கிட்டேன். எத்தனை நாளா? எத்தனை நாளாவா? ஒரு வட்டம் தான் போய் இறங்கினவன் ஏற முடியல, அந்த அளவுக்கு ஆழமா தோண்டிட்டாங்க. எங்க ஊர்ல அப்படித்தான் 100 நாள் வேலைக்கு போனாங்க. போனதுமே ஒரு கிளவி போனதுமே ஒரு 70-80 வயசுல அந்த இருக்கு அந்த கிளவிக்கு. சரி. போனதுமே ஒரு கருவக்கட்டையை போட்டு வெட்டிக்கிட்டே இருந்துச்சு. சரி. ஏன்னா அந்த கருவக்கட்டை ஊர நிலத்தடி நீரை வந்து குறைக்கிறதான். ஆமா. ஆனா கருவை விறகு ஒழிச்சோம்னாக்க நிலத்தடி நீர் உயரும் அப்படின்னு சொல்லி இந்த கருவை விறகு பூரா வெட்ட சொன்னாங்க. சரி. அப்படி பாருங்க, இந்த கருவை விறகு போய் அந்த கிளவி வெட்டிக்கிட்டு இருந்துச்சுல. ஆமா. பக்கத்துல போய் இன்னொரு கிளவி சட்டார்னு ஒரு அடி. இது எதுக்கு? என்னடி ஒரே நாள்ல வந்து புறத்தி வெட்டி முடிச்சிட்டேனாக்க நம்ம 100 நாளைக்கு என்ன பண்றது? அத சொல்லு. அதனால 100 நாளைக்கு வச்சு அந்த வேலையை செய்யணும். அப்ப அதை வெட்டக்கூடாது, வெட்டுறது மாதிரி நடிக்கணும். அப்படின்னா இங்க இருந்து வேலைக்கு போகும்போது பாருங்க, அப்படியே இங்க இருந்து போகும்போது பாருங்க, அப்படியே பெரிய இந்த வேலைக்கு போற மாதிரி இவங்க போடுற மேக்கப் அழியவே அழியாது. காலையில வீட்டுல இருந்து போகும்போது போடுற மேக்கப் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் அப்படியே இருக்கு. அப்படி என்ன மேக்கப்? அப்படி என்ன மேக்கப்? இங்க இருந்து போகும்போது சோப்பு சீப்பு பவுடர் கண்ணாடி எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. சோப்பு சீப்பு எதுக்கு? முகத்தை கழுவிட்டு மறுபடியும் பவுடர் போட்டு பொட்டு வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க இருந்து வர்றது. ஆமா. சரி. அப்படின்னு பாருங்க, இந்த வேலைக்கு போனத இடத்த முத இந்த அளந்து ஒரு இடத்த முத சுத்தம் பண்ண மாட்டாங்க. அவங்க முத சுத்தம் பண்ற இடம் எது தெரியுமா? எந்த இடம்? மரத்தடி நிழலுத்தே. எங்கன நிழல் நல்லா இருக்கும், குளிர்ச்சியா. அங்க நான் சுத்தம் பண்ணி விட்டோமா உட்காந்து புரணி வச்சுறது ஆரம்பிச்சிருவாங்க. ஊர் புரணி அங்கதான் நடக்கா? ஆமா. எப்படி? ஏங்க நீங்க வேற எல்லாருமே 100 நாள் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி ஏன் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா? அம்மா பொண்டாட்டியா? ஆமா. உனக்கு 6 மாசம் எனக்கு 6 மாசம் குத்தகை விட்டுருக்குது. அண்ணே துணை சொல்லுதே அப்படிலாம். இந்த நம்ம ஆல்ரவுண்டா, நம்ம பெட்டியா, நம்ம மிருதங்கமா, நம்ம மிக்சட்டா, ஆமா அத மாதிரி நம்ம பொண்டாட்டியான்னு கேட்டேன். அதுல மட்டும் கூட்டணி போடவே கூடாது. பொண்டாட்டில மட்டும் கூட்டணி போட்டோம்னு வைங்க, அண்ணன் தம்பியா இருந்தாலும் இடத்துல வரும்போது குறவலையில வாஞ்சிருவான். அதுல மட்டும் கூட்டணி போடவே கூடாது. அப்படி பாருங்க, ஏன் பொண்டாட்டி தொட்டு தாலி கட்டினா உங்க பொண்டாட்டினே வச்சுட்டு போங்க. அவளும் ஆசைப்பட்டு எனக்கு ஒரு 100 நாள் வேலை அட்டையை வாங்கி 15 கொடுத்துருங்க. சரி. ஆளோட ஆள நானும் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே என் பொண்டாட்டிக்கு ஒரு அட்டையை வாங்கி 15 கொடுத்துட்டாங்க. இவளும் முதல் நாள் வேலைக்கு போயிருக்கிறான். சரி. வேலைக்கு போன உடனே இவ உண்டு இவ வேலை உண்டுன்னு வேலையை முடிச்சுட்டு தனியா போய் உட்காந்துட்டான். சரி. இவளுக்கு அனுபவம் இல்ல. ஆமா. அப்படின்னு பாருங்க, தனியா போய் உட்காந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். 2வது நாள் அதே மாதிரி வேலைக்கு போக, இந்த வேலைக்கு போகும்போது பாருங்க செட்டு செட்டா பிரிச்சு விடுவாங்க. இந்த 5 பேர் 10 பேர் 15 பேர் குறுப்பா பிரிச்சு விடுவாங்க. ஆமா. எல்லாம் குழி வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா. அப்படின்னு பாருங்க, இந்த வேலையை முடிச்சு விட்டாம தனியா போய் உட்காரலாம்னு என் பொண்டாட்டி போக, அப்பதான் கூட வேலை பார்த்தவன் போல ஒரு ஒம்பளை கூப்பிட்டு இருக்குது. என்னடி நீ மட்டும் தனியா போய் உட்கார்ற?
வாடி நம்மளுக்கு தலையை விரிச்சு போட்டு பேனு பார்ப்போம்னு என் பொண்டாட்டிய கூப்பிட. சரி. என் பொண்டாட்டியும் தலையில பேன் அதிகமா இருக்கிறதுனால ஆமா. எப்படி நம்ம போய் பேனு குத்திடுவோம், சும்மா தானே இருக்கிறோம். சரி. அப்படின்னு என் பொண்டாட்டி தலையை விரிச்சு போட்டு உட்கார. இந்த பின்னாடி உட்காந்து பேனு குத்துனவங்கள சொல்லிட்டு பாருங்க. எப்படி? ஏன்டி உன் புருஷன் நாடகத்துக்கு போறானாம்ல, ஒரு குத்து. நாடகத்துக்கு போறவன் பப்புனுக்கு போறானாம்ல, 2 குத்து. பப்புனுக்கு போறவன் ஒரு டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு ஆடுவாங்கலாம், 3 குத்து. கைய பிடிச்சிட்டு ஆடுவாங்கலாம், 4 குத்து. வாங்குற சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றானா, 5 குத்து. இல்ல டான்ஸ்கார பிள்ளைக்கு செலவழிச்சிட்டு வந்துடுறானா, 6 குத்து. அப்படின்னு கிளப்பி விட்டாங்க. சரி. என் பொண்டாட்டி என்னை விட்டு கொடுக்காம சொல்லியிருக்கா பாருங்க. அடாடா. ஏக்கா அப்படி மட்டும் நினைக்காதே, என் புருஷனை அப்படி மட்டும் நினைக்காதே, பஸ்ல எடுக்கிற டிக்கெட் முத கொண்டு என்கிட்ட கூட வந்து காமிச்சிருவாரு அப்படின்னு என்னை விட்டு கொடுக்காம சொல்ல. உங்களை. ஆமா, விட்டு கொடுக்காம சொன்ன உடனே இந்த சொல்லி கொடுத்தவங்களை என்ன சொல்லிக்கு தெரியுமா? எப்படி? அடி அப்படி மட்டும் நினைக்காதே, எவன் ஒருத்தன் வரவு செலவு கணக்க ஆதாரத்தோட கொண்டாந்து காமிக்கிறானோ அவங்கிட்ட முழு களவாணித்தனம் இருக்கும்னு கிளப்பி விட்டான். என் பெண்டாட்டி மாதிரியே சொல்லியிருக்கா. அவ அப்படியே அப்படி கிளப்பிடாம இவன் யோசனை கேட்க ஆரம்பிச்சுட்டான். ஏக்கா அப்படி ஒருவேளை களவாணித்தனம் இருந்தா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவன் யோசனை கேட்க உடனே சரி சொல்லி கொடுத்தவங்களை சொல்லிருக்கு பாருங்க. எப்படி? ஏன்டி நாடகத்துக்கு போயிட்டு வந்து வீட்டுல சட்டை கழட்டி போட்டு தூங்குவாள்ல, ஆமா, உன் புருஷன் தூங்குவாள்ல, விறுவிறுன்னு உடனே சட்டை எடுத்து நீ வந்து என்ன பண்றன்னு பிரட்டி பாரு. பிரட்டியா? அந்த சட்டையை பிரட்டி பார்த்தா எப்படிக்கா களவாணித்தனத்தை கண்டுபிடிக்கிறது? இவ கேட்க அந்த சட்டையில குங்குமம் போட்டு ஒட்டி இருந்துச்சுன்னு வை, உன் புருஷன் டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆடுறியான். நம்பர் 1 கிளப்பி விட்டாங்க. சரி. ஒருவேளை குங்குமம் போட்டு இல்லைன்னா நான் என்ன செய்ய? இவ கேட்க அந்த சட்டையை லேசா மோந்துவாரு, மோந்து பார்த்தா என்ன காதிரிமனு இவ கேட்க அந்த சட்டையில மல்லிகைப்பூ வாசனை வந்துச்சுன்னு வை, உன் புருஷன் டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆடுறியான். நம்பர் 2 கிளப்பி விட்டாங்க. ஒருவேளை மல்லிகைப்பூ வாசனை வரலன்னா என்ன செய்ய? இவ யோசனை கேட்க அந்த சட்டையை எடுத்து உதறிப்பாரு, உதறி பார்த்தா என்னக்கா தெரியும்னு இவ கேட்க அந்த சட்டை பட்டன்ல மட்டும் தலைமுடி ஒட்டி இருந்துச்சுன்னு வை, உன் புருஷன் டான்ஸ்கார பிள்ளைய கட்டி பிடிச்சுக்கிட்டு ஆடுறியான். நம்பர் 3. 3வது நாள் என் பொண்டாட்டி வேலைக்கு போலங்க. எப்படி? லீவை போட்டு வீட்டுல இருக்கிறா. ஏன் காரணம்? நான் நாடகத்துக்கு போனாம என்னடி 2 நாள் தானே வேலைக்கு போனா, 3ஆம் நாள் வேலைக்கு போகலையே, நீ என்ன எதனால இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு கூட கிடையாது. சரி. இல்லையா நீ எதுக்கு லீவை போட்டு வீட்டுல இருக்குன்னு என் பொண்டாட்டி கேட்கிறேன். அன்னைக்கு கேட்கறா வருங்க என் பொண்டாட்டி. எப்படி? எனக்கு உடம்புக்கு முடியல, ஒண்ணுக்கு முடியல, வேலையை பார்த்துக்கிட்டு பாயா அப்படி. என்னடா ஒரு நாள் ஒரு பொழுது நம்மள அப்படி கடுப்பா பேச மாட்டாளே, இன்னைக்கு இவ்வளவு கடுப்பா பேசுறாளே. யார் சேர்த்த வீணை? நம்ம குடும்பத்துல 7 ஆரம்பிச்சிருச்சு, இழுத்துட்டு போயிட்டாளா? ஆமா, அதனால நம்மளும் பேசாம போய் படுத்துறணும் அப்படின்னு சொல்லி சட்டையை கழட்டி போட்டு போய் படுத்தல, விருன்னு உனது மாதிரி சட்டை எடுத்து பிரட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். போட்டிருக்கானு. நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒருவேளை அழுக்கு ஒட்டி இருக்கும் போல இருக்கு, அதனால ஊற வச்சு துவைக்க பாக்குறா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி. இந்த பிரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தவன் திட்டி முணந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டான். என்னடா பிரட்டி பார்த்துக்கிட்டு இருந்தா அப்ப முணந்து பாக்குறாள் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு என்ன நினைக்கிறேன், ஒருவேளை வேற ஒன்னா அடிக்கும் போல இருக்கு, அதனால அந்த ஏரியல் பவுடர் கம்போர்ட் இதெல்லாம் ஊற வச்சு துவைக்க பாக்குறான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். சரி. முணந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன் திட்டி உதறி பார்க்க ஆரம்பிச்சுட்டான். உதறி பாத்துல பாருங்க சட்டை பட்டல்ல நீளமான தலைமுடி ஒண்ணு சிக்கிருச்சு. இவ்வளவு நீளமா? சரி. வந்தமே ஏன் முடியல அளவு வச்சு பாக்குறா, என்னடா நம்ம புருஷனோட முடியும் குட்டையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவ முடியலையே அளவு வச்சு பாக்குறா. சரி. அவளை போன வருஷம் எங்க குலசாமி கோயில போய் மொட்டை எடுத்து குட்டியா மயில எப்படி இருக்கு, நம்ம முடியும் குட்டையா இருக்குது, நம்ம புருஷனோட முடியும் குட்டையா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டே வந்து அடிச்சு எழுப்பி இது எந்த பொம்பளையோட மசுறு அப்படின்னு கேட்க அன்னைக்கு சமாளிக்கிற மாருங்க. ஏன்னா சமாளிக்க தெரியாதவன் சபைக்கு ஏறக்கூடாது. அன்னைக்கு சமாளிக்கிற மாருங்க. ஏன்டி நான் நாடகத்துக்கு போனா ஆம்பளை வேஷம் மட்டமா போடுறேன், பொம்பளை வேஷம் போடுறல, பொம்பளை வேஷம் போட்டாக்க ஒட்டுமுடி வைப்பேன், அந்த ஒட்டுமுடி வர குண்டிக்கு கீழே தொங்கு, அந்த ஒட்டுமை சரி தாண்டி இது என்னை அப்படி மட்டும் நினைக்காது, உன்னை தவிர வேற எந்த பொம்பளை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மொத்த நாள் சமாளிச்சுட்டேன். சரி. 2வது நாள் அதே மாதிரி சட்டையை கழட்டி போட்டு போய் படுத்தல, வாட்டுக்குள்ள வந்து பிரட்டி பாக்குறான், மோந்து பாக்குறான், உதறி பாக்குறான். சரி. ஒரு நரச்ச மசுறு ஒண்ணு சிக்கிருச்சு. நரச்ச மயிரா? சரி. அன்னைக்கு என்ன கேக்குறா, ஏன்டா டான்ஸ்காரப்பல கிழட்டு முண்டையா இருந்தாலும் கட்டி பிடிக்காம விட மாட்டியா அப்படின்னு கேட்க. சரி. அன்னைக்கு சமாளிக்கிற பாருங்க. எப்படி? ஏண்டி நாடகத்துக்கு போனா நான் பாத யாத்திரை நடந்தாவே வீட்டுக்கு வர்றேன், பஸ்ல ஏறி வர்றேன்ல, பஸ்ல வரும்போது வரும் பஸ்ஸுக்குள்ள உட்கார்றதுக்கு சீட்டு கூட கிடையாது, கூட்டம் அவ்வளவு ஒரு கூட்டம், அதனால நான் நின்னுகிட்டு இருக்கும்போது எனக்கு பக்கத்துல ஒரு முன்னாடி ஒரு 90 வயசுல ஒரு பாட்டி ஒண்ணு நின்னுச்சு. சரி. இந்த டிரைவர் சடன் பிரேக் போட்டது இல்ல பாரு, அந்த பாட்டி தடுமாறி என் மேல வந்து விழுக, அந்த பாட்டியோட தலைமை சரிதாண்டி இது என்னை அப்படி மட்டும் சந்தேகப்பட்டு நினைக்காதே அப்படின்னு சொல்லி 2வது நாள் சமாளிச்சுட்டேங்க. சரி. ஒரு நாள் சமாளிக்கலாம், 2 நாள் சமாளிக்கலாம்.
வருஷம் பூரா நம்ம சமாளிக்க முடியுமா? முடியுமா? 3வது நாள் நான் சுதாரிச்சுக்கிட்டேன். எப்படி? எங்க ஊர்ல பஸ் ஸ்டாப்ல இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் என் வீட்டுக்கு நடந்து போகணும். ஆமா. பஸ் ஸ்டாப்ல இறங்கின உடனே சட்டையை கழட்டி நான் உதற ஆரம்பிச்சுட்டேன். ஏன்? எந்த தடையும் இல்லாம வீட்டுக்கு போயிடுறேன். என்ன சட்டையை உதறி பார்த்தா நான் கண்டுபிடிச்சு போடுறேன். ஆமா. அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நினைச்சுக்கிட்டேன் சட்டையை உதறி போட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டுங்க. சரி. வீட்டுக்கு போனதுமே சட்டையை கழட்டி ஆன்ல தொங்க போட்டு. ஆம்பளை எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. சட்டையை உதறி போட்டு போங்க வீட்டுக்கு. இல்ல அவகிட்ட சொல்லணும்ல. அவங்களுக்கா? ஆமா. நன்றிண்ணே. அவங்களுக்கு சொல்லணும். ஆமா, அதே மாதிரி போய் சட்டை கழட்டி போய் படுத்தேல்ல. அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரலங்க. ஏன்? இவர் 2 நாளா கண்டுபிடிச்சு விட்டான்ல. ஆமா. இன்னைக்கு என்னதான் பண்ணுவான்னு பாப்போம் அப்படி சொல்லி நான் பேசாம படுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு போனதுமே சட்டையை பரட்டி பாக்குறான், முணந்து பாக்குறான், உதறி பாக்குறான். நான் தைரியமா இருக்கிறேன். பக்கம் நம்ம பஸ் ஸ்டாப்லயே உதறி போட்டு வந்துட்டான். இன்னைக்கு ஒரு மசரும் திக்காதுரா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அன்னைக்கும் கேட்டா வருங்க ஒரு கேள்வி. என்ன கேள்வி? ஏன்டா அன்னைக்கு டான்ஸ்காரப்பல மொட்டை எடுத்த முண்டை தான் கிடைச்சாளா? தூக்கிட்டாங்க. எந்த மயிர் இல்லைனா? மசுறு இல்லைன்னு சண்டை. மயிர் இல்லைன்னு மொட்டை அடிச்சு வந்தானே அது சண்டையா? என் குடும்பத்துல மசுறு இருந்தாலும் சண்டை, மசுறு இல்லாட்டியும் சண்டை. ஓய் மாமா, சொல்லு மாமா. அப்பாட்டி வச்சிருக்கீங்களா இல்லையா? எது? நீங்க அப்பாட்டி வச்சிருக்கீங்களா? சின்ன வீடு செட்டப் வச்சிருக்கான்னு கேட்காரு. சின்ன வீடா? வச்சிருந்தா தானே அத்தை சந்தேகப்படுவாங்க. ஆமா. வச்சிருக்கீங்களா இல்லையா? இல்லையே மாமா, வப்பாட்டி வச்சிருக்கலாம், தப்பு கிடையாது. சரி. ஹோட்டலுக்கு போனா சாப்பிட்டுட்டு இலைய அங்கேயே போட்டு வந்துடணும். சரி. கக்கத்துல இடுக்கிட்டு வரக்கூடாது. அப்புறம் அடுத்து சாப்பிடும் போது என்ன பண்றது? அடுத்து வேற இலை போடுவாங்களே. இப்படி போனோம்னாக்கா அப்புறம் பிடிச்சேன். நன்றி, வணக்கம். ஆமா, ஏன்னா எந்த வியாதிக்கு மருந்து இருந்தாலும் இருக்கு, இந்த சந்தேகம்ங்கிற ஒரு வியாதிக்கு மட்டும் மருந்தே கிடையாது. புருஷன் மேய்ச்ச பொண்டாட்டி நம்பணும், பொண்டாட்டி வச்ச புருஷன் நம்பணும், தாய் தகப்பை மேய்ச்ச பிள்ளைய நம்பணும், பிள்ளைகளோட பேச்ச தாய் தகப்பை நம்பணும். அப்படி நம்பி வாழ்க்கையை ஓட்டணும்னா நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கு. அப்படிங்கிற வந்திருக்கிற ஆத்தா ஒரு வணக்கத்தை போட்டு விட்டுருவான். ஆத்தா மார்களே, அருமை சகோதரிகளே, ஆத்தா மார்களே, அருமை சகோதரிகளே, ஆத்தா மார்களே, அருமை சகோதரிகளே, கூத்து நடத்திடும் போது உங்க பாட்டுல கொச கொசன்னு பேசக்கூடாது, வீட்டுல குழம்பு வச்சத பேசக்கூடாது. ஆத்தா மார்களே, அருமை சகோதரிகளே, கட்டழகு மேனிய பார் பொட்டு பூவுமா, நீட்டு கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா? கட்டழகு மேனிய பார் பொட்டு பூவுமா, நீ கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா? வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, வட்டமிடும் காலையை பார் வாட்ட சாட்டமா, கூண்டு வளர்ந்து விட்டால் உடம்பு எந்த ஆட்டம் ஓடுமா? ஆத்தா ஆத்தா மார்களே, அருமை சகோதரிகளே, பொண்ணு பொருள் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவரு போன வருஷம் நம்பி வித விதைச்சாரு. பொண்ணு பொருள் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, இவர் போன வருஷம் மழையை நம்பி வித விதைச்சாரு. ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு, ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை, போய் விழுந்தாரு. ஆத்தா ஆத்தா மார்களே, அருமை சகோதரிகளே, அறுவடையை முடிக்கும் முன்னே விதைக்கலாகுமா, ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேஷமா? அறுவடையை விதைக்கு முன்னே விதைக்கலாகுமா, ஆண்டவனே உன் படைப்பில் இத்தனை வேஷமா? 10 புள்ள பெத்த பின்னால் 8 மாசமா, 10 பிள்ளை பெத்த பின்னே 8 மாசமா, 10 புள்ள பெத்த பின்னால் 8 மாசமா, இந்த பாவி மகளுக்கு அந்த நாளும் கர்ப்பவேஷமா? ஆத்தா 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 மகளே, அருமை சகோதரிகளே, கூத்து நடத்திடும் போது உங்க பாட்டுல குசு குசுன்னு பேசக்கூடாது, வீட்டுல குழம்பு வச்சத பேசக்கூடாது. என்ன கரத்திலும் போட்ட கரமலம் பண்ணக்கூடிய மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் தெத்தூர் ஊராட்சி டி கெங்கமத்தூர் கிராமத்தில் அமர்ந்து அரவழைத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளம்மன் பங்குனி உற்சவ விழாவினை முன்னிட்டு இன்றைய தினம் கோவில் முன்பாக அமைந்துள்ள மின்னொலி கலையரங்கில் வாடிப்பட்டி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் கிராம பொதுமக்கள் சார்பாக எங்களது நாடக அமைப்பாளர் நத்தம் கலையமுதம் நாடக நடிகர் சங்க துணை செயலாளர் சிரிப்பு நடிகர் முளையூரை சேர்ந்த ஏபி கும்பராஜா கலை குழுவினர்கள் வழங்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் 3ஆம் பாகம் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தின் எடுக்கூடிய நடிகர் சிவாமணிகள் தாங்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் தெரிவிற கடமை என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக உலகின் நவீன கட்டளை என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை மற்றும் வரும் அன்பு சகோதரர் மணக்குளத்தை சேர்ந்த
எம்.எஸ். பாக்கியநாதன் அவர்கள் பகதூர்லியாக நடிச்சு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு குயிலின் குரலாசி என்று நாட்டு மக்களால் நல்லாட்சி பெற்று வரும் அன்பு சகோதரி அஞ்சுகுழிப்பட்டியை சேர்ந்த பி. லட்சுமி அவர்கள் வெள்ளையம்மா நடிச்ச காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்பு சகோதரர் நத்தகுளத்தை சேர்ந்த எம். முனியாண்டி அவர்கள் கட்டப்பொம்மா நடிச்ச காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்வீச்சு மன்னன் என்று சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று தனி கொடி நாட்டி வரும் அன்பு சகோதரர் மொச்சி குளத்தை சேர்ந்த பி. தங்கம் அவர்கள் ஊமத்திர நடிச்ச காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர் தானே என்று தனி முத்திரை வைத்து வரும் அன்பு சகோதரர் தேலியை சேர்ந்த எம்.எஸ். பொன்மணி அவர்கள் தானாவதியாக நடிச்ச காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நடிப்புகின்ற இவரா அல்லது இவருக்கென்று நடிப்பா என்று பேரும்புகளை பெற்று வரும் அன்பு சகோதரர் சேர்விடை சேர்ந்த கே.ஆர். சிவா அவர்கள் காலந்துரை நடிச்ச காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்ற இடமெல்லாம் பேரும்புகளை பெற்று வரும் அன்பு அப்பா மீனாட்சிபுரத்தை சேர்ந்த சி. கருப்பையா அவர்கள் கம்பளம் பின் பட்டளம் நடிச்ச காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு பக்க மேளமாகவும் பக்கா மேளமாகவும் அமைந்து ஹார்மோனிய கலையரசு என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை மற்றும் வரும் அன்பு சகோதரர் பாரகுளத்தை சேர்ந்த கே.ஏ. முனியாண்டி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாட்டு பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே அடபணமே அடபணமே இனமென்றும் குளமென்றும் பேசுவோம் இளமென்றும் குளமென்றும் பேசுவோம் கையில் இருந்தா தான் விசிறி கொண்டு வீசுவான் இனமென்றும் குளமென்றும் பேசுவோம் கையில் இருந்தா தான் விசிறி கொண்டு வீசுவான் இல்லாத வீட்டினிலே அன்னையும் இல்லை தந்தையும் இல்லை பெத்த பிள்ளையும் இல்லை பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே அடபணமே அடபணமே வரவு வரும் போது கண்கள் மயங்கிடும் வரவு வரும் போது கண்கள் மயங்கிடும் அது சில வரிஞ்சா சித்தர் ஞானம் பெருகிடும் வரவு வரும் போது கண்கள் மயங்கிடும் அது சில வலிஞ்சா சித்தர் ஞானம் பெருகிடும் உழைப்பினிலே வாழ்ந்து வந்த கஷ்டமும் இல்லை கடன்களும் இல்லை கவலைகள் இல்லை பணம் இருந்தா போதுமடா மடியிலே ஐயா பாசம் என்ன நேசம் என்ன உலகிலே அடபணமே அடபணமே நன்றி நன்றி. அதுக்கு மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வித்வான் என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை மற்றும் வரும் அன்பு சகோதரர் எஸ். நாங்கூரை சேர்ந்த ஓ.வி. சிவஞானம் அவர்கள் மிருதங்கம்மன் டோலக்.
ஏத்து என்னது தொப்பிய நோண்டு நன்றி நன்றி சிறந்த முறையில் மிருதங்க வாசித்த அருமை சகோதரர் சிவஞானம் அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு பிறகு பல வாத்திய புகழ் பல வாத்திய மன்னன் என்று சென்ற இடமெல்லாம் பேருமலை மற்றும் வரும் அன்பு மாப்பிள்ளை தண்டியனை சேர்ந்து எஸ்பிஎஸ் அழகர் அவர்கள் ஆல் ரவுண்டு கடிக்காத நன்றி நன்றி சிறந்த முறையில் கைதட்டிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கைதட்டாத அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாப்பிள்ள நல்ல ஊரு சிறப்பான ஊரு நல்லா ரசிக்கிறாங்க ஆமா கைதட்ட மாட்டாங்க இல்ல அவங்க அமைதியா இருந்து ரசிக்கிறாங்க ஆமா நன்றி நன்றி சிறந்த முறையில் ஆல்ரவுண்ட் வாசித்த அருமை மாப்பிள்ளை அழகர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு எங்களுக்கு தாயும் தந்திரக்கூடிய தாளத்தை செல்வோர் சொரிகுளத்தை சேர்ந்த MPK மருதவர்கள் சீன் மற்றும் தாளம் நன்றி நன்றி அதுக்கு ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க வேண்டும் என்று சிறந்த முறையில் ஒளி அமைப்பு JMR ரேடியோஸ் இருப்பிடம் டி கெங்கமத்தூர் உரிமை ராதாகிருஷ்ணன் JMR ரேடியோஸ் அமைக்க சிறந்த முறையில் ஒரு நாடகத்திற்கு இப்படித்தான் ஒளி அமைக்க வேண்டும் என்று சிறந்த முறையில் ஒளி அமைப்பு JMR ரேடியோஸ் இருப்பிடம் டி கெங்கமத்தூர் உரிமை ராதாகிருஷ்ணன் JMR ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரிகின்ற அனைத்து அன்பு உள்ளங்களும் எனது சார்பிலும் எனது கலை குடும்பத்தின் சார்பிலும் மனமார்ந்த நன்றி நன்றியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு கொட்டகை அமைப்பு நல்லதம்பி கொளிஞ்சிப்பட்டியை சேர்ந்த நல்லதம்பி அன்புள்ளம் கொட்டகை அமைப்பு அன்புள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி நன்றியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கு சாப்பாடு அருமையான ஒரு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றியார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்பது கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் டி கெங்கமத்தூர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பாளர் நத்தம் கலையமதம் நாடக நடிகர் சங்க துணை செயலாளர் முளையூரை சேர்ந்த AP கும்பராஜா சிரிப்பினர் நான் தான் நாடகத்தை அமைச்சிருக்கேன்
ஆமா, சங்க இருப்பிடம் எரமநாயக்கம்பட்டி. எரமநாயக்கம்பட்டியில் இப்போ நத்தத்திலேயே சங்கம் ஒரு சங்கத்தை புதுசாக உருவாக்கி நல்லபடியாக சிறப்பாக நடந்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அனைத்து கிராம பொதுமக்களும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி நன்றி. அதுக்கு பிறகு ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, ஓஹோ, திண்டுக்கல் சிட்டு, ஐயா, மதுரை மொட்டு. ஆத்தாடி. என்ன ஆத்தாடிங்கிற? பொம்பளை பிள்ளைய ஆர்வத்தோட. மாமியா? மாமியாவா? ஆமையாவா? வர்ணிக்கிறிய சென்ற இடமெல்லாம் பேருமலை மட்டும் வரும். அன்பு சகோதரி துவரங்குறிச்சிக்கு அருகாமலே சோலையம்மாபட்டியை சேர்ந்து ஏபி செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே, ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிட்டு இனி நீ தெளித்து ஒரு கோலமிட்டு உன்னைத்தானே. பொம்பளை பிள்ளை எனக்கு போட்டதா இல்ல உங்களுக்கு போட்டதா? ஏங்க நீங்க சொல்லும் போது அந்த பிள்ளைய சொன்னோன்னு அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அது என்ன எனக்காக பாடி இருக்கீங்க மாமா? பெண்ணுனா பேய் இறங்குமியா? பேஞ்சா இறங்கத்தான் செய்ய. பேய்யா? பேய சொல்றீங்களா? நன்றி. இன்னைக்கு தான் மாமா ஆல் ரவுண்டுக்கு ஏத்த டான்ஸ்யா. கை கொடுங்க, நீங்க தான் அமைப்பாளர், கை கொடுங்க மாமா. மாமான்ற வேலை உங்களுக்கு தான் பொருந்தும். ஏன் மஞ்ச பையோட தர்றாரா? மஞ்ச பையோட இருக்காரு. மாமாங்கிற வேலை எனக்கு தான் பொருந்துமா? சூப்பர் டிக்கெட்டியா? ஒரு நாளைக்கு கிளடு கட்டே தூக்கிட்டு வந்துடுறாங்க, அதுக்கும் போட்டு அடிச்சு தான் கிடக்கும், இழுவையா போட்டு. மாப்பிள்ள உன்னோட வேலை ஓரமா உட்காந்து அடிச்சுக்கிட்டு தான் கிடக்கணும். ஆமா, கொடுத்து வச்சவன் நான் தான். என்ன கொடுத்து வச்சிருக்கியா? ஆமா, வட்டிக்கா? வட்டிக்கா கொடுத்து வச்சிருக்கேன். நான் கடனுக்கு பாதி கட்டிக்கிறியா? நீ கட்டிக்க மாப்பிள்ள. வேணாம் வேணாம்னு சொல்ல, நீ கட்டிக்க. அந்த பிள்ளை கடனை கட்டிக்கிறேன். அந்த பிள்ளை என் காலையில வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடுங்க. காலையில நீ கூப்பிட்டுக்க மாப்பிள்ள. எவ்வளவு வாங்கியிருக்கு? என்னத்த வட்டிக்கு உங்ககிட்ட? என்கிட்ட தானே கொடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே. ஓ, எவ்வளவு வாங்கியிருக்குன்னு கேக்குறீங்களா? எவ்வளவு வாங்கியிருக்குன்னு ஆல் ரவுண்ட் வித்துறால அந்த பிள்ளை கடன் கட்டுவேன். அது எந்த மசினாட்டி வாங்குவேன்? நீங்க வாங்கியிருக்கும் போது நீ அதை யாராச்சும் வாங்குவாங்களா? உங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதையும் வாடகைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதையும் வாடகை தானே? மனமார்ந்த நன்றி நன்றி வந்த வணக்கம். ஏன்னா காலதாமதான் காரியத்துக்கு கேடு. அதனால போயிட்டு பொம்பளை பிள்ளை வெளியில் இருந்தேன். அதனால என்னோட பேரை சொல்லிக்கிறேன். முளையூரை சேர்ந்து ஏபி கும்பராஜா சின்னஞ்சிறு பப்புன்னு அடிய நான் தான். அதனால எனக்காக ஒரு பாடல் ஒண்ணு. உங்க ஊர் என்ன ஊர் சொன்னாங்க? முளையூர். என்ன ஊரு? என் ஊரு பக்கத்துல இன்னொரு ஊருக்கு தெரியுமா? சின்ன முளையூர். என் ஊரு பெரிய முளையூருங்க. ஐயே, அசிங்கமா இல்ல அந்த ஊர் பேரை மாத்து முதல்ல. ஊர் பேரை கேட்டாங்களா? உன் ஊர் பேர் எல்லாம் சொல்லாத எங்கனையுமே. உங்களுக்கு பாறைக்குளம்னு சொன்னேன்ல. ஆமா, சொல்லாமே. சொன்னேன்ல. உங்களுக்கு தண்டி என்ன சொன்னா சொல்லாமே. அப்ப உங்க ஊரை சொல்லும் போது என் ஊரை சொல்லக்கூடாதா? பட் எப்படி தண்டி எந்தல தெரியுமாப்ல? இருக்கும் போல இருக்கு. நான் சொல்றேன், நீ மேல உன் ஊரை எங்கனையும் சொல்லாத, பக்கத்து ஊரை சொல்லிரு. ஏன் ஊர் தான் கேட்ட ஊரு. என்ன ஊரு? முளையூர். சொல்லாம உன் பேரை மட்டும் சொல்லிட்டு போயா? வாய் ஒக்கால ஓடி எவன் பேர் வச்சானே தெரியல. ஊர்ல உங்க பேரை கேட்டாங்களா? ஊருக்குள்ள பொம்பளைக்கார பிள்ளை சொல்லிட்டீல, உங்க பேரை கேட்டாங்களா? சொன்னேன்ல, சொல்லலாம். நன்றி வணக்கம். உன் ஊர் பேரு சரியில்லை, அதனால ஊர் பேரை மாத்திரு. இல்லைன்னா எங்க இருக்கு அங்க சொல்லிரு. இந்த உன் ஊரை சொல்லாத. உன் ஊரை சொல்லையில எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி. என்ன ஊர் சொன்ன? முளையூர். ஐயோ சொல்லாத சொன்னாலுமே சிவசிவா வாய் வக்கால ஓலி எவன் இந்த ஊருக்கு பேர் வச்சானே தெரியல. போற நான் அசிங்க போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இருக்கட்டும், பரவாயில்ல. அதனால எனக்காக ஒரு பாட்டு. உங்களை தூக்கி பாடணுமா? ஆமா. எங்களை நீங்க புகழ்ந்துன்னு சொல்லும் போது உங்களை புகழ்ந்து பாடலன்னா அது நல்லா. ஆமாண்ணே ஆமாண்ணே. நான் பிறந்த காரணத்தை நானே அறிய முன்னே நீ வந்து என் பிறந்தாய் நக்கி மகனே. அதுல செல்வ மகன் என்ன வருது? காரணம் இருக்கு. நீ என்ன புதுசா நக்கி மகன் வர்ற? நான் சொல்றேன் கேளு. உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை. ஆமா. அவங்க ஏறாத இடங்கள்ல இறங்காத இடம் கிடையாது. என்ன வீட்ல கோயில் குளமா பிள்ளை வரம் கேட்டு சரி 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 மலைமலையா ஏறினாங்க. என் வீட்டுல இடம் இல்லாமையா? சாமி தரிசனம் பண்ணி உனக்கு குழந்தை வரத்துக்கு உன்னைய பெறதுக்காண்டி அவங்க கோயில் கோலா தெரிஞ்சாங்க. பழனியில போய் மொட்டையை அடிச்சுட்டு. யாருக்கு? உங்க அம்மாவுக்கு மொட்டையை அடிச்சு. மே மொட்டையா கீ மொட்டையா? என்னமா அடிக்காம இருக்கா உங்க அம்மாவுக்கு? மொட்டை மொட்டை தவறா நினைக்க கூடாது. மேல இருக்கிற பழனி மேல பழனி ஆண்டவர் இருக்கா? மேல இருக்கிற அடிவாரத்துல இருக்கிற விநாயகர் இருக்காங்க. விநாயகர் இல்ல, மேல அங்க முருகனுக்கு. சரி சரி. அடிச்சு கீழே வந்து இந்த கடை இருக்குமா, அது என்ன கடை? சித்தநாதன் கடை. சித்தநாதன் கடையில போய் பஞ்சாமரத்தை வாங்கி உங்க அம்மா கையில அப்படியே உங்க அப்பா அப்படி ஊத்த அப்படி போட்டு ஒரு நக்கிருக்கு வாரு. நக்குன உடனே நீ உண்டாயிட்ட. நானு அதனால நக்கி மகனே
இந்த பஞ்சாமிரத்தை வாங்கி ஊத்திட்டு நக்கும் போது வந்ததுனால நக்கி மகனே. நக்கி மகனே. இப்ப என்ன என்னப்பா ஒருவேளை செருப்பத்தை வாங்கி குடிக்கும் போது வர அட குடிக்கி மகனேன்னு வந்திருக்கு. அது குடிக்கி மகன் வந்துரும். இப்ப என்ன பண்ணி ஒருவேளை முறுக்க வாங்கி கடிக்கும் போது அட கடிக்கி மகனே மாத்திடுவோம். அது கடிக்கி மகன் வந்து ஒருவேளை செருப்பத்தை வாங்கி குடிக்கும் போது வரந்துருது. அது குடிக்கி மகன் போயிரும்ல. ஐஸ வாங்கி சப்பும் போது வரந்து. அட சப்பி மகனே. சிரிச்சுக்க. நான் நாடகத்தை முடிச்சுட்டு காலையில உனக்கு இந்த போற மாதிரி சப்பி மையன், இந்த போற மாதிரி நக்கி மையன், இந்த போற மாதிரி குடிக்கி மையன். இந்த மாதிரி யாராவது விளக்கம் சொல்லியிருக்காங்களா? போதுமையா உங்களுக்கு ஒரு கும்பிடு, ஒரு சாமானுக்கு ஒரு கும்பிடு. இல்ல இருந்தாலும் நீங்க உங்களுடைய நிலைமை உங்களுடைய இதுக்கு நீங்க இனிமேல் எந்த மேடையிலாச்சும் என்னை வாழ்த்தி பாடுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னா மக்கள் பியத்தினுடைய மூஞ்சில துப்புங்க. சரி சரி நக்கி போய் பொம்பளை பிள்ளை வர சொல்லு. சொல்லு. நக்கி போய் பொம்பளை பிள்ளை. ஆமா ஆமா உன் ஊர் பேரை சொல்லிட்டு. ஊர் பேர் என்னடா? முளையூர். நன்றி வணக்கம். போயிட்டு போது பொம்பளை பிள்ளை வெளியே. சரி, சரி, கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால உங்க கண்ணால ரெண்டு கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, உங்க காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னா போல் அமைதியா இருந்துடுங்க, சொன்னா போல் அமைதியா இருந்துடுங்க. சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம். அண்ணே வணக்கம். அந்த அந்த இதை எழுதி வாசிச்சு போயிரு. நீ வாசிச்சா நல்லா நம்ம சொன்னா நல்லா இருக்கு. வாசிக்கணுமா? மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் மரவர்பட்டி கிராமத்தில் அமர்ந்து அறுவல்தி கொண்டிருக்கும் மஞ்சமலையாண்டி ஸ்ரீ முத்தாலம்மன் கோவில் பங்குனி பொங்கல் உற்சவ விழாவினை முன்னிட்டு பங்குனி மாதம் 21ஆம் நாள் 4/4/2025 வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி அளவில் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். அது நடிக்கூடிய நடிகர்கள் ஆட்டூர் ஆறுமுகம், வேலன் வேடன் விருத்தன், லட்சுமி வள்ளிநாயகி, ஜெயமாதவன் நாரதர், தன்ராஜ் பபுன், சாந்தி டான்ஸ், சுரேஷ் ஹார்மோனியம், பிரகாஷ் மிருதங்கம், முத்துராஜ் ஆல்ரவுண்ட், காசிநாதன் தாளம், ஒலி அமைப்பு திருப்பதி ரேடியோஸ், கொட்டகை அமைப்பு சதீஷ் பாலமேடு, நாடக அமைப்பாளர் ஆட்டூர் ஆறுமுகம், ராஜ நடிகர். மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். அண்ணன் அதான் அண்ணன் பேர் என்ன? அண்ணன் பேர் என்ன? டி நாய்க்கம்பட்டியை சேர்ந்து கே குமாரசாமி அன்புலம் எனக்காக பொன்னாடை அணிவித்துள்ளார். ஏன்னா நான் எங்கே போனாலும் சரி, நம்ம ஏரியாவுக்குள்ள எங்கே வந்தாலும் அண்ணன் வந்து ஒரு பொன்னாடை போத்தி விட்டுருவாரு. அந்த அளவுக்கு நம்மளோட ஒரு தீவிர ரசிகர்னு சொல்றதை விட என் குடும்பத்தில் ஒரு ஆள், அவர் குடும்பத்தில் நான் ஒரு ஆள். அடுத்த மேடையில் 5 நகை வச்சிருக்காராம். பக்கத்தில் விசேஷம் வைக்க போறாரு அவர் வீட்டில். நீ அவர் 5 போட்ட 10 பவுன் போடணும்ல இந்த பொன்னாடை ஓத்துனதுக்கு. ஆமா சரி சரி. மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். போயிட்டு போத பொம்பளை பிள்ளை. நன்றி.